வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவிங் ஏரியாவில் சபரி பேசினது எனக்கு என்னமோ பிடிபடலை. அவர் இந்த விஷயத்துக்காக தான் அதை பண்ணார் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி முக்கியமாக அது அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ஒரு அனாலிசிஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவர் லிவிங் ஏரியாவில் பேசும்போது, அதாவது ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் அவர் அழுந்திருப்பார். ஸோ அது வந்து எனக்கு பிடிபடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, நாமினேஷன்லேருந்து அடுத்த வாரம் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ராவும் வந்து அதை அக்ரி பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அவர் அப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ப்ரஷ் விஷயம், அந்த நிறைய விஷயத்தில் வந்து அவர் நிறைய பேர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து லைக் எல்லாரும் வச்சு நாமினேட் பண்ணுவாங்க இந்த வாரம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிட்டை போட்டால் நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதுனால அவர் வந்து லிவிங் ஏரியாவில் உடஞ்சி அழுதாரு. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் விஷயம் ஒரு சிம்பத்தியாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன். அதே மாதிரி என்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதி அங்கே சபரிகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசினாங்க. இங்கே வந்துட்டு சபரியை பற்றியே வந்து இவங்கக்கிட்ட பேசுகிறப்ப ஓகே, யார் வந்து உண்மையாக பேசுகிறாங்க என்ன அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது. பட் ஸ்டில் தே ஆர் பிளேயிங் எ கேம் அப்படின்றதுனால இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் விஜய் பார்வதி வந்து அவங்களோட வேலை அவங்க கேமை வந்து விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசிவிட்டு அவங்கள பற்றியே வந்து லைக் வேறு மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுகிறது வந்து எந்தளவுக்கு கரெக்ட் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து லைக் அவங்களோட விஜய் பார்வதியோட கேமை வந்து இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ சாண்ட்ராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அக்ரி பண்ணுறாங்க. நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.